ஹாய் கைஸ், நான் கௌதம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆன்லைன் பர்ச்சேஸில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு. அது ஆக்சுவலி எனக்கு இல்லை, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நிலைமையாச்சு. என்னதான் ஆச்சு, என்ன அப்படி ஆர்டர் பண்ணார், அமேசான் அப்படி என்ன ரிப்ளை பண்ணாங்க, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்கிற லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுனால முதல்ல என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து ஐஃபோன் வாங்கலாமா இல்லை வந்து கூகுள் பிக்சல் 6 வாங்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் ஆல்ரெடி OnePlus 60 யூஸ் பண்ணுறதுனால மாற்றிட்டீங்க, ஒரு ஐஃபோன் வாங்கிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா என்னோட வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐஃபோனில் கிடைக்கிற ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத் ஓஎஸ் எந்த யூஎஸில் கிடைக்கல அப்படின்னு. ஸோ ஐஃபோனே வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் அமேசானில் ஐஃபோன் 13 ஸ்பேஸ் கிரே 128GB ஆர்டர் போட்டார். டிசம்பர் 14 நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் 14 அப்போ கரெக்டாக 21 டிசம்பர் 2021 அவர் பேக்கேஜ் டெலிவரி பண்ணாங்க அமேசானில். அவர் எதிர்ச்சியாக அவர் வீட்டில் அன்பாக்ஸ் பண்ணாமல் அடுத்த நாள் மார்னிங் எங்கள் கூட இருக்கும்போது அன்பாக்ஸ் பண்ணால் முடிவுக்கு வந்தார். நாங்கள் அந்த பாக்ஸை செக் பண்ணிட்டு ஏதோ வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த அன்பாக்சிங் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அன்பாக்ஸ் பண்ணால் பாக்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எம்டி பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது. அப்புறம் அமேசானுக்கு வீடியோ ஷேர் பண்ணி மெயில் போட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அமேசானில் உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சாரி, எங்களுக்கு 3 to 4 days டைம் கொடுங்க, நாங்கள் எங்களோட சைடில் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை என்னோட ட்விட்டர் ஹேண்டலில் வீடியோவோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு அமேசான் சப்போர்ட் டீம் கைண்ட்லி சென்ட் அஸ் அ மெயில்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. ஆல்ரெடி பண்ணியாச்சு, போய் பாருன்னு சொல்லி. நானும் ஒரு 3 to 4 days டைம் கேட்டிருக்காங்கன்னு வெயிட் பண்ணுவோன்னு நானும் என் ஃப்ரெண்டை வெயிட் பண்ணோம். ஒரு 2 days கழிச்சு ரிப்ளை வந்துச்சு. அதில் எங்கள் சைடில் செக் பண்ணிவிட்டோம், வேர் ஹவுஸில் இருந்து எல்லாம் கரெக்டான ப்ராசஸில் தான் போயிருக்கு, எங்கள் சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எங்கள் இன்சார்ஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் ஒரு 3 days டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என் ஃப்ரெண்ட் கடுப்பாகி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த டெலிவரி ஏஜென்ட்டை விசாரித்தா எதுவுமே தெரிய வரல. சரின்னு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி லீகலாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால், அடுத்து ஒரு மெயில் வருது அமேசான் கிட்ட இருந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடில் இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரீஃபண்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் தர முடியாது, சாரி, இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்குறோம், மறுபடியும் நீங்கள் அமேசானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம், தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ் சொல்லி முடிச்சிட்டான். அப்புறம் சரி கேஸாச்சும் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, அமேசானில் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, அந்த ரீட்டைலர் தான் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அவன் யாருன்னா, அமேசானில் ரொம்ப ஃபேமஸான ரீட்டைலர் அப்பாரியோ. கைஸ், இந்த அப்பாரியோ யாருன்னா, அமேசானில் எல்லா ஐஃபோன்ஸும் சேல் பண்ணக்கூடிய ஒரே ரீட்டைலர் இவன் தான். சரி, இவனை பற்றி கூகுள் ரிவ்யூஸில் படிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரெண்டை படிச்சிருந்தோம். அப்போ என்ன தெரிய வந்தனா, அவன் பொழப்பே இதாக தான் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே போயிட்டுருக்கு. வேறு வழியே இல்லாமல் 70,000 ஆல்மோஸ்ட் 2 மாதம் போராடி எதுவுமே ஸ்டெப்பு, எதுவுமே ஒரு க்ளூ எதுவுமே கிடைக்காம என் ஃப்ரெண்ட் டேரெக்டாக போய் ஷோரூம்லேயே வாங்கிட்டாங்க. அப்போ இந்த 70,000 என்னதான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வரைக்கும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த ஃபுல் ரிசல்ட் என்னன்னு தெரில. நான் வந்த உடனே என் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, ரிசல்ட்டே தெரியாமல் அப்போ எதுக்கு இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு யாரும் நடக்கலாம், மேபி உங்களுக்காக நடக்கலாம், இல்லை என் சரௌண்டிங்ஸில் யாரும் நடக்கலாம். அதுவும் இல்லாமல் எல்லாம் முடிச்சுட்டே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கேஸ் முடிகிற மாதிரியே தெரில. ஒரு லூப் ஹோல்ஸ் மாதிரியே சுற்றிக்கினே இருக்குது. அது எவன் தான் இன்சார்ஜ், யார், எதுவுமே தெரிய வரல. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். இது அமேசானில் மட்டும் இல்லை, எந்த ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்தாலும், உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், எது நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கைஸ், இவ்வளோ 2 விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆன்லைனில் ஃபோன் வாங்கினா இப்படி நடக்கிறது ரெகுலர் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் என்னோட ஐஃபோன் கூட நான் அமேசானில் தான் வாங்கினேன், பட் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் தான் வாங்குவீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்க, இல்லை இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன பொருள் வச்சுருந்தாலும் உங்கள் சைடில் பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் ஆச்சும் இருக்கும், கேஸ் ஆச்சும் ஃபைல் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆன்லைன் பர்ச்சேஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இப்போ போயிட்டுருக்க இந்த கேஸோட ரிசல்ட்டை என்னோட ட்விட்டரில் போடுறேன், செக் பண்ணிக்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.